பற்றி பார்க்க போகிறேன். நிறைய சிஎஸ்கே அண்ட் ஜேஎஸ்கே அப்டேட்ஸோட நான் வந்திருக்கேன். ஸோ ஒன் வே ஒன்னா எல்லாத்த பற்றியுமே கண்டிப்பாக டிஸ்கஸ் பண்ணலாம். ஸோ வீடியோ கண்டிப்பாக இருக்கும். வீடியோ லைக் தெரியுது மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இவாங்க வீடியோ தெரிஞ்சுக்கலாம். நெக்ஸ்ட் வீக் டியூஸ்டே IL T20யோட ஃபர்ஸ்ட் எவர் ஆக்ஷன் நடக்க போகிறது துபாயில். ஸோ இந்த வருஷம் IL T20ல ஆஷனாவுமே பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு இல்லையா. இந்த ஆக்ஷனுக்கு ஆஷனாவோட பேஸ் பிரைஸா $1,20,000 வந்து செட் பண்ணியிருக்காரு. அதாவது இந்தியன் கரன்சிக்கு 1.06 crores வரும். ஆஷன் வந்து ஹையஸ்ட் பேஸ் பிரைஸ் செட் பண்ணியிருக்கிற வீரர்னுமே வந்து ESPN Cricket Info கன்ஃபார்ம் பண்ணியிருக்காங்க. அண்ட் ஆஷனா வந்து IL T20 தவிர்த்து BBLயுமே இந்த வருஷம் பார்ட்டிசிபேட் பண்ண போறாரு. BBL ஒரு 4 டீம்ஸ் வந்து ஆஷனா சைன் பண்றதுல இன்ட்ரெஸ்டடா இருக்காங்க. சிட்னி தண்டர், சிட்னி சிக்ஸர்ஸ், ஹோபார்ட் ஹரிகேன்ஸ் அண்ட் அடிலேட் ஸ்ட்ரைக்கர்ஸ். இந்த 4 டீம்ஸ்ல வந்து 2 டீம்ஸ் வந்து ஃப்ரண்ட் ரன்னர்ஸா இருக்காங்க, சிட்னி தண்டர் அண்ட் ஹோபார்ட் ஹரிகேன்ஸ். நெக்ஸ்ட் வீக் பண்ண டீலுமே வந்து ஃபைனலைஸ் ஆகிரும் அப்படின்ற மாதிரி ESPN வந்து ரிப்போர்ட் பண்ணியிருக்காங்க. ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் எப்படி BBL கிளப்ஸால ஆஷனாவை சைன் பண்ண முடியும்? ஆல்ரெடி வந்து டிராஃப்ட் அண்ட் ப்ரீ சென்னிங்ஸ்லாம் ஓவர் ஆகிருச்சுன்னு நீங்க கேட்பீங்க. எல்லா BBL கிளப்ஸும் 4 அடிஷனல் ஓவர்சீஸ் பிளேயர்ஸ் ரீப்ளேஸ்மெண்ட்ஸா அனௌன்ஸ் பண்ணிக்கலாம். ஸோ அந்த பேசிஸ் ஆஃப் தட் ரூல் ஆஷனாவால இந்த வருஷம் BBL கண்டிப்பா பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். பட் பொதுவாக ரீப்ளேஸ்மெண்ட் ஓவர்சீஸ் பிளேயர்ஸா நீங்க வந்து ஒரு டீம்ல வந்து ஜாயின் பண்ணணும்னா நீங்க வந்து டிராஃப்ட்ல வந்து சைன் பண்ணிருக்கணும். ஆனா ஆஷனா வந்து அந்த டைம்ல IPL பிளே பண்ணிட்டு இருந்ததுனால வந்து அவரால் கண்டிப்பா அவரால் வந்து டிராஃப்ட்ல சைன் பண்ண முடியாதுன்னு. பட் BBL அதுக்கு ஒரு எக்ஸம்ஷன் இருக்கு. அதாவது அந்த பிளேயரோட சர்க்கம்ஸ்டான்சஸ்லாம் வந்து சேஞ்ச் ஆகிச்சுன்னா அப்போ கண்டிப்பா அந்த பிளேயரால வந்து பார்ட்டிசிபேட் பண்ண முடியும். IPL எப்படி ஒரு டீமோட டோட்டல் சேலரி கேப்னு இருக்கோ அதே மாதிரி BBLயுமே வந்து டீமோட சேலரி கேப் இருக்கு. ஸோ அந்த சேலரி கேப்குள்ள தான் வந்து நீங்க எல்லா பிளேஸுமே சைன் பண்ணி முடிக்கணும். நீங்க 5-6% வந்து எக்ஸீட் ஆகலாம். அதுவுமே வந்து நீங்க லீக் கிட்ட வந்து கேட்டா மட்டும் தான் வந்து நடக்குமே தவிர முடிஞ்ச அளவுக்கு எல்லா டீம்ஸுமே வந்து அந்த சேலரி கேப்குள்ளேயே வந்து பிளேயர்ஸ் எல்லாம் சைன் பண்ணி முடிச்சிருவாங்க. ஸோ மோஸ்ட்லி ஆஷனா சைன் பண்ண போற அந்த டீமுமே வந்து அந்த சேலரி கேப்குள்ள தான் அவரை சைன் பண்ணி ஆகணும். BBL ஆஷனா வந்து இந்த வருஷம் ஒரு 3 or 4 கேம்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். பிகாஸ் நான் சொன்ன மாதிரி IL T20 வந்து January 4 வரைக்கும் இருக்கு. BBL வந்து December 14 ஆரம்பிக்கிறது அண்ட் January 25 ஐ கெஸ் அது வந்து முடியறது போல. மேக்ஸிமம் ஆஷனால வந்து 3 or 4 லீக் கேம்ஸ் தான் ப்ளே பண்ண முடியும். இன்கேஸ் அவரோட டீம் வந்து பிளே ஆஃப்ஸ் ரீச் பண்ணாங்கன்னா அப்போ 1 or 2 எக்ஸ்ட்ரா கேம்ஸ் வந்து ப்ளே பண்ணுவாரு. ஸோ மேக்ஸிமம் ஒரு 5 கேம்ஸ் தான் ஆஷனா வந்து இந்த வருஷம் BBL ப்ளே பண்ண போறாரு. இந்த டீல் மட்டும் ஃபைனலைஸ் ஆச்சுன்னா ஆஷனா will become the first ever Indian capped player to play in BBL. சவுத் ஆப்பிரிக்கா டொமஸ்டிக் சீசன் பார்த்தீங்கன்னா வந்து நாளைக்கு ஆரம்பிக்கிறது, அதாவது September 25th. ஸோ இந்த டொமஸ்டிக் சீசன்ல பார்த்தீங்கன்னா வந்து நிறைய JSK பிளேயர்ஸ் வந்து பார்ட்டிசிபேட் பண்றாங்க. டைட்டன்ஸ் கிளப்காக மட்டுமே வந்து 6 சூப்பர் கிங்ஸ் பிளேயர்ஸ் வந்து ப்ளே பண்றாங்க. ஸ்டீவ் ஸ்டோக், யாங்கோ ஸ்மித், ரிவால்டோ முன்சாமி, டொனோவன் ஃபெரரா, டெவால் பிரவிஸ். தி நார்த் வெஸ்ட் டிராகன்ஸ் கிளப்காக வந்து டியான் ஃபாரஸ்டர் ப்ளே பண்றாரு. அண்ட் டால்ஃபின்ஸ்காக பிரணாலன் சுப்ரையன், லயன்ஸ்காக வந்து வியான் முல்டர் அண்ட் நெயில் டிமர்ஸ், அண்ட் வெஸ்டர்ன் ப்ரோவின்ஸ்காக வந்து நாண்ட்ரே பர்கர். ரீசெண்டா சவுத் ஆப்பிரிக்காவில் நடந்த மெட்ரோ T10 கப்பை பத்தி கூட நம்ம வந்து கவர் பண்ணியிருப்போம். ஸோ அங்க வந்து டைட்டன்ஸ் தான் வந்து சாம்பியன்ஸ் ஆகியிருப்பாங்க. ஃபைனல்ஸ்ல கூட நம்ம ஸ்டீவ் ஸ்டோக் சூப்பரா ப்ளே பண்ணியிருப்பாரு. அண்ட் இப்போ இந்த டொமஸ்டிக் சீசனை பத்தியுமே கவர் பண்ணலாம்னு இருக்கேன். உங்களோட ஆதரவு கிடைச்சா ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சியா இருக்கும். 5 days பேக் நம்ம போஸ்ட் பண்ண வீடியோ செக் அவுட் பண்ணியிருந்தீங்கன்னா தெரிஞ்சிருக்கும். வெஸ்ட் இண்டீஸ் vs நேபாள் 3 மேட்ச் T20 சீரிஸ்க்கான கேப்டனா வந்து அகில் ஹுசைனை அனௌன்ஸ் பண்ணியிருப்பாங்க இல்லையா. இப்போ அதுக்கடுத்து இன்னொரு சூப்பர் கிங்குமே பார்த்தீங்கன்னா அவரோட நேஷனல் சைடு லீட் பண்ண போறாரு. ஸோ அது வேற யாரும் கிடையாது, நம்ம டொனோவன் ஃபெரரா தான். ஸோ டொனோவன் ஃபெரரா வந்து வரப்போற October 11th அன்னைக்கு சவுத் ஆப்பிரிக்காவை லீட் பண்ண போறாரு அகேன்ஸ்ட் நமீபியா. ஸோ ஒரு 1 of T20 கேம் வந்து ப்ளே பண்றாங்க கைஸ். ஸோ இந்த கேம்க்கான கேப்டனா வந்து இப்போ டொனோவன் ஃபெரராவை அனௌன்ஸ் பண்ணியிருக்காங்க. அண்ட் இந்த ஸ்குவாட்ல ஃபார் அ சர்ப்ரைஸ் ரிவால்டோ முன்சாமியோட நேம் இருக்கு. நம்மளோட நியூ சூப்பர் கிங் இல்லையா அவரு. ஸோ அவருமே அந்த ஸ்குவாட்ல இருக்காரு கைஸ். இந்த நமீபியாக்கு எதிராக 1 of T20 கேம்க்கு அப்புறமா வந்து சவுத் ஆப்பிரிக்கா ஆல் ஃபார்மேட் டூர் அகேன்ஸ்ட் பாகிஸ்தான் ப்ளே பண்ண போறாங்க. மேட்சஸ் பார்த்தா வந்து October 12th ஆரம்பிச்சு November 8th வரைக்கும் நடக்க போகுது. பிரவிஸோட நேம் ஆல் 3 ஃபார்மேட்ஸ்லயுமே இருக்கு. ஸோ பிரவிஸ் ஃபேன்ஸ் கெட் ரெடி. இந்த சீரீஸ்ல பிரவிஸ் என்னென்ன ரெக்கார்ட்லாம் பிரேக் பண்ண போறாரு அப்படிங்கறத வெயிட் பண்ணி பார்க்கலாம். பாகிஸ்தான் ஆல்ரெடி இந்த ஏஷியா கப்லயே வந்து ரொம்ப கஷ்டப்பட்டு இருக்காங்க. இப்போ சவுத் ஆப்பிரிக்கா மாதிரி ஒரு ஸ்ட்ராங் சைடை ஃபேஸ் பண்ண போறாங்கன்னா கண்டிப்பா இட்ஸ் கோயிங் டு பி ஹியூஜ் டாஸ்க் ஃபார் பாகிஸ்தான். ராஸ் டெய்லர் எப்படி அவரோட கிரிக்கெட் ரிட்டையர்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிருப்பாரோ அந்த மாதிரி இப்போ குவிண்டன் டிகாக்குமே அவரோட ODI ரிட்டையர்மெண்ட்டை ரிவர்ஸ் பண்ணிருக்காரு. 2023 வேர்ல்ட் கப்க்கு அப்புறமா குவிண்டன் டிகாக் அவரோட ODI ரிட்டையர்மெண்ட்டை அனௌன்ஸ் பண்ணிருப்பாரு. இப்போ ஆல் ஆஃப் சடன் திரும்ப குவிண்டன் டிகாக் வந்து பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போற ODI சீரிஸ்ல வந்து ஃபீச்சர் ஆக போறாரு. கண்டிப்பா சவுத் ஆப்பிரிக்காவோட 2027 ODI வேர்ல்ட் கப் பிளான்ஸ்ல டிகாக் இருக்க மாட்டாரு. மேபி அதுக்கான ஒரு அடித்தளத்தை இப்போலேருந்து ஆரம்பிச்சோன்னா கண்டிப்பா 2027 நம்மள செலக்ட் பண்ணுவாங்க அப்படின்ற ஒரு நம்பிக்கையில இப்போ டிகாக் திரும்ப ODIல கம்பேக் கொடுத்திருக்காரு நம்புறேன். பொதுவா ODIல இருந்து ரிட்டையர்மெண்ட் எடுக்கிறதுக்கான ரீசனே வந்து T20 ஃபார்மேட்ல வந்து ஃபோக்கஸ் பண்ணணும் அப்படிங்கிற ரீசனுக்காக தான். நெக்ஸ்ட் இயர் வரை T20 வேர்ல்ட் கப் வருது. ஸோ அதுல சவுத் ஆப்பிரிக்காவோட ஸ்குவாட்ல டிகாக் இருக்க போறதா இல்லையா அப்படிங்கறத பொறுத்து இருந்தா பார்க்கணும். டெம்பா பவுமாக்கு இன்ஜுரி இருக்கிற காரணத்தால பாகிஸ்தானுக்கு எதிராக விளையாட போற 2 டெஸ்ட் மேட்சஸ்லயுமே வந்து ஏடியன் மார்க்கன் தான் சைடு லீட் பண்ண போறாரு. ODIஸ்ல வந்து மேத்யூ பிரெட்ஸ்கி வந்து கேப்டனா அனௌன்ஸ் பண்ணிருக்காங்க. பிரெட்ஸ்கியோட ODI டெபியூல இருந்து கன்சிக்யூட்டிவா 450s வந்து ஸ்கோர் பண்ணிருக்காரு. ஸோ ஹி டிசர்வ்ஸ் டு பி த கேப்டன். அண்ட் T20sல வந்து நம்ம டேவிட் மில்லர் தான் கேப்டனா இருக்க போறாரு. CPL 2025 இப்போ சக்சஸ்ஃபுல்லா நடந்து முடிஞ்சிருக்கு. ட்ரின்பாகோ நைட் ரைடர்ஸ் வந்து சாம்பியன்ஸா மாறி இருக்காங்க. இதுதான் அவங்களோட 5th டைட்டிலும் கூட. இதுதான் நைட் ரைடர்ஸோட 9th டிராஃபி. IPL வந்து KKR 3 times வின் பண்ணிருக்காங்க. அண்ட் CPL 5th டிராஃபி இப்போ வின் பண்ணிருக்காங்க. தென் WCPL அதாவது உமன் CPL வந்து ஒரு டிராஃபி வந்து TKR வின் பண்ணிருக்காங்க. ஸோ டோட்டலா நைட் ரைடர்ஸ் குரூப் வந்து 9 டிராஃபிஸ் வின் பண்ணிருக்காங்க. அண்ட் CPL மோஸ்ட் சக்சஸ்ஃபுல் பிரான்ச்சைசி வந்து TKR தான்.
டிகேஆர் சைடுக்காக தான் வந்து அகில் ஹசன் ப்ளே பண்ணியிருப்பாரு. ஸோ அகில் ஹசன் வந்து பிளேயர் ஆஃப் த மேட்ச் அவார்டுமே வந்து ஃபைனல்ஸ்ல வின் பண்ணியிருப்பாரு. 2 விக்கெட்ஸ் எடுத்து ஜஸ்ட் 26 ரன்ஸ் தான் கன்சீட் பண்ணியிருக்காரு. அவரோட எக்கானமி ரேட் 6.5 வித் பேட் ஆல்சோ ஃபினிஷிங்ல வந்து 7 பால்ஸ்ல 16 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. 38-year-old கைரன் பொலார்ட் தான் இந்த வருஷம் சிபிஎல்லோட பிளேயர் ஆஃப் த டோர்னமெண்ட். ஸோ அவர் வந்து 13 இன்னிங்ஸ்ல 383 ரன் ஸ்கோர் பண்ணியிருக்காரு. அவரோட ஸ்ட்ரைக் ரேட் 174. இதுல இருந்து தெரியுது ஏஜ் இஸ் ஜஸ்ட் நம்பர் அப்படின்னு. எம்ஐல ஒன் ஆஃப் த சப்போர்ட் ஸ்டாஃபா வந்து கைரன் பொலார்ட் இருக்காரு. பட் ஸ்டில் அவரோட பிளேயிங் கரியரை அவர் விட்டு கொடுக்க மாட்டாரு. இந்த வருஷம் எம்எல்சில கூட எம்ஐ நியூயார்க்காக ப்ளே பண்ணியிருப்பாரு. எம்ஐ நியூயார்க்கோட எல்லா மேட்சஸுமே இந்த எம்எல்சில போய் எடுத்து பார்த்தீங்கன்னா கைரன் பொலார்டோட கான்ட்ரிபியூஷன் இருந்திருக்கும். இவன் லூசிங் காஸ்ட்ல இருந்தாலுமே கைரன் பொலார்ட் சூப்பரா பெர்ஃபார்ம் பண்ணியிருப்பாரு. தட்ஸ் வை இந்த வருஷம் எம்எல்சில வந்து எம்ஐ நியூயார்க் ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணியிருப்பாங்க. அண்ட் கைரன் பொலார்ட் எந்த லீக ப்ளே பண்ணாலுமே அவரோட சைடு வந்து ட்ராஃபியுமே லிஃப்ட் பண்ணிடுறது. இப்போ டுவேன் பிராவோட அந்த ட்ராஃபி ரெக்கார்டுமே வந்து பீட் பண்ணிட்டு போயிட்டாராம். அதாவது 18th ட்ராஃபி வந்து வின் பண்ணியிருக்காராம். நம்ம டுவேன் பிராவோ வந்து 17 ட்ராஃபிஸ் தான் வந்து வின் பண்ணியிருக்காரு. பிராவோன்னு சொன்னது ஞாபகம் வருது. நிறைய கேகேஆர் ஃபேன்ஸ் வந்து பிராவோ கேகேஆர்ல கண்டினியூ பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு ப்ரொட்டஸ்ட்லாம் பண்ணிட்டு இருந்தாங்க இல்லையா சோஷியல் மீடியால. இப்போ டிகேஆர் வந்து ட்ராஃபி லிஃப்ட் பண்ணியிருக்கிறதுனால பிராவோ மேலே இருந்த அந்த ஹேட் வந்து குறைஞ்சிருக்கும் அப்படின்னு தான் எனக்கு தோணுது. நிறைய கேகேஆர் ஃபேன்ஸே வந்து ட்விட்டர்ல அப்பாலஜிலாம் வந்து பிராவோ கிட்ட கேட்டுட்டு இருந்தாங்க. பிராவோ இஸ் ஒன் ஆஃப் த கிரேட்ஸ் ஆஃப் T20 கிரிக்கெட். ஸோ அவ்வளோ அசால்ட்டா கேகேஆர் won't take the decision of releasing him. வெங்கி மைசூருக்குமே வந்து பிராவோ ரொம்ப பிடிக்கும்னு கேள்விப்பட்டிருக்கேன். அஃப்கோர்ஸ் கேகேஆர் ஃபேன்ஸ் எதுக்காக அவர் ஹேட் பண்ணாங்கன்னா போத் ஐபிஎல் அண்ட் எம்எல்சியில் வந்து அவங்க கேகேஆரோட ஃப்ரான்ச்சைசி வந்து ரொம்ப புவராக பெர்ஃபார்ம் பண்ணியிருந்தாங்க. ஸோ அதுக்கான ரீசனாக வந்து பிராவோ தான் எல்லாருமே பாயிண்ட் பண்ணாங்க இல்லையா. பட் இப்போ சிபிஎல் டிகேஆர் வின் பண்ணியிருக்கிறதுனால பிராவோ won't leave கேகேஆர் எனி டைம் சூன். ஐஎல் T20 ஆக்ஷன் இஸ் கமிங் அப் நெக்ஸ்ட் வீக். அங்கே வந்து கேகேஆரோட ஃப்ரான்ச்சைசி அபுதாபி நைட் ரைடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அந்த டீமுக்குமே பிராவோ தான் ஹெட் கோச்சா இருக்க போறார். அவர் மேல ஒரு குற்றச்சாட்டுமே இருக்கு. நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் மேல வந்து ஃபேவரட்டிசம் காட்டுறாரு அப்படின்னு. இந்த வருஷம் எம்எல்சிலையுமே வந்து நிறைய வெஸ்ட் இண்டீஸ் பிளேயர்ஸ் வந்து எல்ஏகேஆர் சைன் பண்ணியிருப்பாங்க. ஸோ பார்க்கலாம் செப்டம்பர் 30th அன்னைக்கு ஐஎல் T20 ஆக்ஷன் நடக்க போகுது. அங்கே கேகேஆரோட ஃப்ரான்ச்சைசி ஏடிகேஆர் எப்படி ஆக்ஷன்ல பெர்ஃபார்ம் பண்றாங்க அப்படிங்கறத பொறுத்து இருந்து பார்க்கலாம். பிராவோ கண்டிப்பா சிஎஸ்கே பவுலிங் கோச்சா மாறுறாரு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய ஃபேன்ஸ் ஹோப்ல இருந்திருப்பீங்க. மேபி கேகேஆரோட ஃப்ரான்ச்சைசி சிபிஎலுமே பேடா பெர்ஃபார்ம் பண்ணிருந்தாங்கன்னா அப்போ மேபி சொல்லியிருக்கலாம் கேகேஆரை விட்டு பிராவோ லீவ் ஆகிறதுக்கு சான்சஸ் ஹைன்னு. ஆனா இப்போ ஐ டோன்ட் திங்க் ஸோ. அண்ட் பிராவோ கிட்ட 3-year கான்ட்ராக்ட் வித் கேகேஆர் வேற இருக்கு. ஸோ கேஸ் இந்த வீடியோ முடிச்சுக்கலாம். நிறைய விஷயங்களை பத்தி இந்த வீடியோ டிஸ்கஸ் பண்ணிருக்கோம். ஸோ வீடியோக்கு மறக்காம லைக் தட்டிடுங்க. அண்ட் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நான் உங்களை அடுத்த வீடியோ சந்திக்கிறேன். அது வரைக்கும் பீஷியஸ் பை.